சுயசம்பாத்திய சொத்து ஒருவர் விட்டு சென்று விட்டால் மனைவி மக்கள் சரி சமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். பிறப்பிலேயே பூர்வீக சொத்தில் பெண்களுக்கும் ஆண்கள் மாதிரியே சமபாகம் இருக்கிறது. நம்மளுக்கு வருமா, நமக்கு கிடைக்குமா, நம்மளுக்கு கிடைக்காதா, இல்லை எந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத அப்படி எதிர்பார்ப்புகள் எதுவுமே தேவையில்லை. ஏனென்றால் அதாவது இந்து வாரிசு உரிமை சட்டம் 1956க்கு பிறகு வந்த சட்டத்தில் தகப்பனார் உயிருடன் இருக்கும்போது பெண்களுக்கு பாகம் உரிமை கோர முடியாத நிலைமையில் இருந்தது. தகப்பனார் இறந்த பிறகுதான் தகப்பனாருக்கு என்ன பாகம் அந்த சொத்தில், அதாவது ஆங்கிலத்தில் சொல்ல போனால் ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி, சுய சம்பாத்தியம் பொறுத்தவரை இது எந்த விதத்திலையும் இந்த சட்டமானது செயல்படுத்த முடியாது. ஏனென்றால் சுயசம்பாத்திய சொத்து ஒருவர் விட்டு சென்று விட்டால் அவர் எந்த விதமான ஏற்பாடும் செய்யாமல் தான் சுயமாக சம்பாதித்த சொத்தை குறித்து மனைவி மக்கள் சரி சமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் செல்ஃப் அக்வயர்ட் ப்ராப்பர்ட்டி, அதாவது சுயசம்பாத்தியமாக சம்பாதிக்கப்பட்ட சொத்துக்கு உள்ள உரிமை. இந்த சுயசம்பாத்திய சொத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஆவணம் எழுதி வைத்து விட்டால் அந்த ஆவணப்படி அந்த ஆவணத்தில் யாருக்கு எழுதப்பட்டிருக்கோ அவர்கள்தான் பாத்தியதை கொண்டாட முடியும். தகப்பனார் இறந்த பின்புதான் அவருக்கு வரவேண்டிய பாகம், அதாவது உதாரணத்துக்காக தகப்பனார் 3 ஆண் மக்கள் 2 பெண் மக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், தகப்பனார் உயிருடன் இல்லை என்றால் அந்த சொத்தினை 4 பாகங்களாக பிரிக்க வேண்டும். அதில் ஒரு பாகம் இறந்து போன தகப்பனாருக்கும் மீதி 3 பாகம் ஆண் மக்களுக்கு சேர வேண்டியது. அந்த தகப்பனாருக்கு சேர வேண்டிய அந்த ஒரு பாகத்தில் தான் மறுபடியும் இந்த ஆண் மக்கள் 3 2 பெண் மக்களும் அந்த ஒரு பாகத்தை தான் பங்கிட்டு கொள்ள வேண்டும். இதுதான் 1956 இருந்து 1990 வரை நமது தமிழ்நாடு அரசாங்கம் மறைந்த திரு முதல்வர் கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்த பெண்களுக்கும் சம உரிமை இருக்கிறது என்ற சட்டத்தை, தமிழ்நாடு அமெண்டட் ஆக்ட் 1 of 1919 என்ற சட்டத்தை இயற்றினார். அதாவது 9/9/2005 நமது மத்திய அரசாங்கம் இதை ஒரு முழுமைப்படுத்த வேண்டும், இதை சீராக ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் நமது பாரதம் முழுவதும் என்று மனதில் வைத்து கொண்டு இந்த திருத்த சட்டத்தை கொண்டு வந்து பிறப்பிலேயே பூர்வீக சொத்தில் பெண்களுக்கும் ஆண்கள் மாதிரியே சமபாகம் இருக்கிறது என்பதனை தெல்ல தெளிவாக இயற்றி அந்த சட்டம்தான் தற்போது வரைக்கும் நாம் எல்லோரும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இனிமேலும் அதுதான் பயன்பாட்டுக்கு வரும் என்பதை ஆணித்தரமாக நான் கூற விரும்புகிறேன். எனவே இனிமேல் பெண்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுக்கு வருமா, நமக்கு கிடைக்குமா, நம்மளுக்கு கிடைக்காதா, இல்லை எந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத அப்படி எதிர்பார்ப்புகள் எதுவுமே தேவையில்லை. ஏனென்றால் அது தகப்பனார் உயிரோடு இருந்தாலும் சரி, தகப்பனார் இறந்து விட்டாலும் சரி, பெண்களுக்கு பிறப்பிலேயே ஆண்கள் போலவே சரிசமமாக பாகம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த புதிதாக இயற்றப்பட்ட 2005 இந்த இந்து வாரிசு உரிமை சட்டத்தை திருத்தி, இந்த சட்டத்தை திருத்த பிறகு இது உச்சநீதிமன்றத்துக்கும் சென்று இது முழுமையாக நிலைநாட்டப்பட்டு விட்டது. எனவே சொத்து பிரிப்பதற்காக 2 விதமான பிரிவினைகள் உள்ளது. ஒருவர் சுயசம்பாத்தியமாக சம்பாதித்த சொத்துக்கு எப்படி பிரியும், ஒருவர் பூர்வீகமாக அடையக்கூடிய சொத்திற்கு எப்படி பிரியும் என்பதுதான் இந்த இந்து சக்சஷன் ஆக்ட் அப்படிங்கிறது நிறுவப்பட்டுள்ளது.